ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ரித்துஸ் குல்ஃபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி. அதாவது நம்ம லைஃப்பில் கடன் இல்லை அப்படின்னாவே நம்ம லைஃப் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு லைஃபாக தான் அமையும். ஸோ அந்த கடன் இல்லாமல் எப்படி நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணணும், என்ன மாதிரி திங்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக கடன் இல்லாமல் நம்ம லைஃப்பை வாழறதுன்றதுக்காக நான் சூப்பரான ஒரு 10 கோல்டன் டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து எந்த விதமான கடனும் இருக்காது, கடன் இல்லைனாவே எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது, எந்த ஒரு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஸோ இப்போ வாங்க நம்மளுக்கு அந்த என்னென்ன 10 கோல்டன் டிப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ என்ன அந்த 10 டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வரவு செலவு கணக்கு, அதாவது மந்த்லி பட்ஜெட் நம்ம போட்டு வைக்கணும். மோஸ்ட்டாக இப்போ ஒரு 100%ல் நீங்கள் எப்போ ஒன்ஸ் நீங்கள் வரவு செலவு கணக்கு வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அது என்ன வேணாக்கலாம், டே டு டே லைஃப்பும் நீங்கள் எழுதலாம். இன்றைக்கி செலவு, இன்றைக்கி வரவு எல்லாமே நீங்கள் நோட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை மந்த்லி பட்ஜெட் போட்டு நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணாலும் ஓகே தான். பட் ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு வர சம்பளத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வரவு செலவை வந்து நோட் பண்ணிங்கனாவே வந்து அதுலேயே 50% ஆஃப் த திங்ஸ் வந்து நமக்கு கம்மியாயிடும். ஸோ இது நோட் பண்ணாவே நம்மளை வந்து எங்கே எக்ஸ்ட்ரா வந்து விடுறோம், எங்கே அன்வான்டாக செலவு பண்ணுறோம், எது வந்து தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவு அப்படின்றதெல்லாம் நம்ம எப்போ வந்து இந்த மந்த்லி பட்ஜெட்டு, இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நமக்கு வந்து தெரிஞ்சு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் திங், ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து வரவு செலவு கணக்கை எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் கோல்டன் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சேமிக்கிறது. அதாவது சேமிக்கிறதுனா இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ரொம்ப லக்ஸரியஸாக சேவ் பண்ணுறதுக்கா அப்படி கிடையாது. ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது ஒரு எமர்ஜென்சியான ஒரு திங்ஸ்க்கு முதல்ல சேவ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ இந்த மாதம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளி வரப்போதுன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். கரெக்டுங்களா? தீபாவளி வரப்போகுது, நமக்கு எவ்வளோ செலவு இருக்குது அப்படின்றது முன்னாடியே தெரியும். ஸோ அந்த வரப்போகிற செலவுக்கு நம்ம ஒரு 2 மாதம் முன்னாடி 3 மாதம் முன்னாடியே சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதோ இல்லை ஒரு பலகாரம் வாங்குறதோ அந்த டைமில் அந்த மணி வந்து நமக்கு வந்து ஒரு கடன் செலவாக வந்து தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச செலவுங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண கற்றுக்கணும். தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்கள் வீட்டில் வர்றதுலாம் முன்னாடியே, இப்போ ஒரு மேரேஜ்னால் கண்டிப்பாக ஒரு 1 மந்த் முன்னாடியோ 2 மந்த்ஸ் முன்னாடியோ நமக்கு தெரிய வரும். இப்போ அதே மாதிரி வேறு எதுனா, இப்போ ஒன்லி டெத்து மற்ற திங்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு தெரியாது, மற்றபடி எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரிய வந்துடும். ஸோ அந்த மாதிரி செலவுங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதற்குமே நம்ம வந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் செய்முறை செய்கிறதுக்காக கடன் வாங்கணும், இப்போ ஒருத்தருக்கு எங்களுக்கு பண்ணிட்டாங்க, நாங்கள் அதை திருப்பி பண்ணணும், அதுக்காக எங்களுக்கு அப்போ காசு இல்லை, ஸோ நாங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணணும். ஏன் கடன் வாங்கி செலவு பண்ணுறோம்? நமக்கு தெரியும்ல. ஸோ நமக்கு தெரியும்ல, ஒரு மேரேஜ் வரப்போகுது, இல்லை ஒரு காது குத்து வரப்போகுது அப்படின்ற ஒரு ஒரு ஹாப்பியான நியூஸஸ்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கான சேவிங்ஸாக வந்து நம்ம முன்னாடி ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா, இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கடன் வாங்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் சொல்கிற இந்த கடன் வந்து வாங்காமல் தவிர்த்துக்கலாம் நம்ம லைஃப்பில், நம்மளோட லைஃப்பில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற பொருட்கள், அதாவது நோ யூசேஜ் திங்ஸ் ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அன்வான்டாக இப்போ அந்த வீட்டுக்கு நம்மளுக்கு எதனா தேவையான பொருள் போடலாம், கண்டிப்பாக ஆன்லைனில் போடலாம். பட் என்னென்ன நீட் இருக்குது, உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டுக்கு தேவையா, இல்லை உங்களுக்கு தேவையா? இப்போது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 2 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இருந்துமே நீங்கள் அகைன் ஒரு 3rd செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வாங்குறது வந்து அன்வான்ட் தானே. ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரின்னு கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி எந்தெந்த பொருள் தேவை, எந்தெந்த பொருள் தேவை இல்லை அப்படின்றத முதல்ல நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை ஏன் நம்ம வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். சும்மா தேவையில்லாமல் எல்லா பொருளையும் வாங்கி வச்சுட்டு அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பணத்தை அதுக்கு பதிலாக வேறு எதனா யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஓகேங்களா? ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொருள வாங்கக்கூடாது. ஆன்லைன்லேயும் வாங்கக்கூடாது. இல்ல நேர்ல ஒரு கடைக்கு போறோம். ஒரு பிளாஸ்டிக் டப்பாஸு நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் வந்து வாங்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாரி ஒரு அன்வான்டடான திங்ஸும் வந்து நம்ம வாங்கக்கூடாது. இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஃபுட். முடிஞ்ச அளவுக்கு வீட்ல செஞ்சு சாப்பிடணும். கண்டிப்பா வெளிய போய் சாப்பிடலாம். நான் அதுக்குன்னு வெளிய போய் சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் சொல்லல. பட் இப்ப நம்ம வீட்ல காய்கறி இருக்கு. நம்ம வாரம் அந்த ஷெட்யூல் போடும்போதே வந்து நம்ம வந்து காய்கறி வந்து பிளான் பண்ணி தான் போடுறோம். இப்ப நம்ம வீட்ல காய்கறி இருந்தும் அது நம்ம அது அது அதுதான் நம்ம வெளியவும் வாங்கி சாப்பிடுவோம். ஆனா அதே நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்டா, ஸோ அந்த மணியும் நமக்கு வந்து மிச்சமாகும். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா வீட்ல ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அது ஒரு 4 மெம்பர்ஸ், 5 மெம்பர்ஸ் சாப்பிடலாம். பட் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிடுற ரேட்டுக்கு நீங்க பார்சல் வாங்குறீங்க, இல்ல வெளிய போய் சாப்பிடுறீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களுடைய டபுள் த அமௌண்ட்டா தான் ஆகும். இப்ப நீங்க ஒரு ரூ. 1000க்கு வீட்ல செலவு பண்ணி சாப்பிடுறீங்கன்னா, நீங்க வெளிய போய் ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க, இல்லன்னா அன்வான்டடா சாப்பிடுறீங்கன்னா 2000 ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாம இருக்கணும். இந்த 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 வழியிலலாம் நான் வந்து என்னோட அமௌண்ட்ஸ வந்து சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, வீட்டு ஃபுட்ட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். மோஸ்ட்டா வீட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு எப்பன்னா ரேரா மந்த்லி ஒன்ஸ் அடிக்கடிக்கு நான் சொல்ல வர்றது அடிக்கடிக்கு யூஸ் பண்ணாம, எப்பன்னா ரேரா மந்த்லி ஒன்ஸ் இல்ல ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்க வந்து போலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குவது கூடாது. அதாவது கடன் வாங்குவது கூடாதுன்னா எப்படி சொல்றேன்னா, இப்ப கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கும்ல, நெறைய பேருக்கு கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கும். சில பேர் என்ன அப்படின்னா, பரவால்ல நம்ம வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறமா கட்டிக்கலாம், அப்புறமா கட்டிக்கலான்னு. ஸோ அது வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டா நமக்கு வந்து சேவ் ஆயிடும். ஸோ உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு அத நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்க அத யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணு அந்த அமௌண்ட்ட வந்து நம்ம அடைக்க பார்க்கணும். அப்படி இல்ல எங்களால அடைக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சவங்க, நீங்க பேசாம ஒண்ணு இப்ப நீங்க ஷாப்பிங்லாம் போறீங்கன்னா, பெட்டர் நீங்க கிரெடிட் கார்ட வந்து வீட்லயே வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா, இந்த நம்மளுக்கு தேவையில்லாம ஓகே கிரெடிட் கார்ட் இருக்கு அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ்ல நீங்க வந்து அத யூஸ் பண்ணி, உங்களுக்கு தேவையில்லாம அது ஒரு எக்ஸ்ட்ரா கடனா தான் ஆகும். ஸோ யாரெல்லாம் கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ, இல்ல டெபிட் கார்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ, முடிஞ்ச அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாலும் நீங்க அத பே பண்ண பாருங்க. அப்படி பே பண்ண முடியாதவங்க கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. வாங்குனாலும் அத யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மின்சாரம், தண்ணீர் சேமிப்பு. மின்சாரம், தண்ணீர் சேமிப்பு அதாவது எப்படின்னா, ஈபி, வாட்டர் சேவிங்ஸ்லாம் இருக்குங்களா அது. எப்படி ஈபி நம்ம சேவ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈபில வந்து நீங்க எப்படிலாம் பண்ண இப்போ மார்னிங் வந்து யூசேஜ் வந்து நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கும். மோஸ்ட்டா இந்த வென்டிலேட்டர்ஸ் இந்த ஜன்னல் இருக்கிற வீட்லலாம் மார்னிங் வந்து நம்ம லைட்ஸ் யூஸ் பண்ணாம ஜன்னல் வச்சு யூஸ் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வந்து இந்த கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு அந்த சில்னஸ் காத்து நார்மல் சில்னஸ் காத்த வாங்கலாம். தண்ணிலாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமிங்க. ஏன்னா, அத நீங்க ஒன்ஸ் இதுவாக்கிட்டு வெளிய போய் காசு குடுத்து வாங்குறதும் நமக்கு வேஸ்ட்டு தான். ஸோ ஈபிஸ், வாட்டர் இது 2ம் நீங்க எவ்வளோ சேவ் பண்றீங்களோ, அது வந்து நம்ம மந்த்லி பட்ஜெட்லயும் கொஞ்சம் இது வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அத சேமிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கடன் இல்லாம வாழறதுக்கு வந்து ஒரு டிப்ஸா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சலுகைகள். எப்படின்னா, இப்போ இந்த ஆஃபர்ஸ் டைம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். லைக் இப்போ நீங்க ஒரு ஃபோன் வாங்க போறீங்க, இல்ல ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, இல்ல வீட்டுக்கு தேவையான எதனா ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கணும். இல்லன்னா வேற எதனா இப்ப ட்ரெஸ்ஸு ஷாப்லலாம் கூட பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த தீபாவளி டைம்ல இந்த ஆடி தள்ளுபடிலாம் எவ்வளோ ஆஃபர்ஸ் வருது. இப்ப ட்ரெஸ் எடுக்கணும்னு நெனைக்கிறவங்க, ஒரு பல்க்கா போயிட்டு நீங்க அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ 1 இயர்க்கு தேவையானத வந்து இந்த மாரி ஆஃபர்ஸ் டைம்ல போயிட்டு ஒரு 10 டாப்ஸோ இப்போ கேர்ள்ஸ்னா ஒரு 10 டாப்ஸ் எடுத்துக்கலாம். பாய்ஸ்னா ஒரு 10 டீ ஷர்ட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாரி ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ யூஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் எல்லாம் உங்களுக்கு வந்து கம்மி ரேட்ல குடுப்பாங்க. கம்மி என்னன்னா ஒரு 2000 மைனஸ் பண்ணி அந்த மாரி குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி அந்த மாரி டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி, உங்களுடைய தேவையான பொருள வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு அப்பயும் பணம் மிச்சமாகும். எதுவுமே ஆஃபர்ஸ் இல்லாத டைம்ல நீங்க போய் மொத்தமா வாங்கும்போது, கண்டிப்பா ஒரு 3000லேருந்து 4000லேருந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ, அதுக்கு நீங்க பெட்டர் என்ன பண்ணலாம்? இந்த மாரி டிஸ்கவுண்ட்ஸு, ஆஃபர்ஸ் போடுற டைம யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவசர கால நிதி உருவாக்குதல். அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த பாயிண்ட் சொன்னது வந்து
செகண்ட் பாயிண்ட் சொன்னது வந்து தெரியக்கூடிய விசேஷங்களுக்கு, அதாவது ஒரு மேரேஜு, காது குத்து அந்த மாதிரி விசேஷங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது தெரியக்கூடியது. பட் இப்போ அவசர கால நிதி எமர்ஜென்சி ஃபண்டுன்றது உங்களுக்கே தெரியாமல் இருக்கிறது. லைக் ஒரு டெத்தோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இல்லையா, உங்களுடைய சேலரியிலேருந்து மந்த்லி 1000 ருபீஸ் மினிமம், அட்லீஸ்ட் 1000 ருபீஸ் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணிங்கன்னா, இந்த அவசர கால ஒரு ஒரு எமர்ஜென்சியாக நமக்கு தேவைப்படுது, ஒரு பல்க் அமௌண்ட் தேவைப்படுதுன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். பட் நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. இப்போ இயர்லி ஒன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா, பட் அந்த இயர்லி ஒன்ஸ் நீங்கள் அந்த அமௌண்ட்ஸை எடுக்கக்கூடாது. எடுக்காமல் விட்டு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th பாயிண்ட், வீட்டு முறை பொருட்கள், அதாவது ஹோம்மேட் திங்ஸ். ஹோம்மேட் திங்ஸ்னால் என்ன? எல்லாமே வீட்டில் செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது தான். ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தயிரை வீட்டிலே வந்து குத்தி தயிர் 4 பேருக்கு ஆகிற மாதிரி பண்ணலாம். இல்லையா, வீட்டிலே வந்து நம்மளோட பாலோட ஏடை வந்து எடுத்து வச்சு தயிர் ஆக்கலாம். வீட்டில் அன்வான்ட் திங்ஸ் வச்சு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நமக்கு தேவையான பொருளாக மாற்றிக்கிறது மூலிமா நமக்கு ஒரு அன்வான்ட் திங்ஸ் வெளியே போய் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்தே வந்து உங்களுடைய எல்லாமே வந்து வீட்டில், இப்போது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணணுமா, வீட்டில் மைதா கண்டிப்பாக நம்ம வாங்குவோம், சர்க்கரை வாங்குவோம், ரேஷனில் வெல்லம் கண்டிப்பாக நம்ம வாங்குவோம். ஸோ உங்களுக்கு எதனா நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸாகவும் இருக்கும். புரியுதுங்க? இப்போ ஒரு முறுக்கு நீங்கள் வெளியே போய் வாங்குறீங்கன்னா 5 ரூபா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை முறுக்கு வாங்குவீங்க? இதுவே நீங்கள் 100 ரூபாய்க்கு பொருள் செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 பேர் சாப்பிடக்கூடிய முறுக்கு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதே தான், இந்த மாதிரி 10 பேர்னால் எக்ஸ்ட்ராவே நிறைய வச்சு கூட சாப்பிட்லாம். அதே தான், வீட்டு முறையை நம்ம யூஸ் பண்ணி அதில் உருவாகிற திங்ஸை நம்ம பண்ணிக்கினாவே அதுலேயும் நமக்கு வந்து கம்மியாகும். இப்போ இந்த பால் ஏடுன்றது கண்டிப்பாக நம்ம எல்லா வீட்டிலும் டெய்லி பால் காசுறோம். அந்த ஏடை எடுத்து வச்சு அதில் நெய் செஞ்சால் நமக்கு மினிமம் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு 1 மந்த் 1.5 மந்த் யூசேஜோடைய அந்த ஏடுங்க எடுத்து வச்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு 300 to 400 கண்டிப்பாக சேவ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய நார்மல் டே டு டே லைஃப்பை வந்து மாற்றி பாருங்கள், அந்த ரொட்டீன் மாற்றி பாருங்களேன். கண்டிப்பாக இதுலேயும் நம்மளுக்கு வந்து மணி சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை தவிர்க்கிறது, அதாவது நோ எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு பொருள் உங்களுக்கு 10,000 ரூபாயில் கிடைக்குது அப்படின்னா அந்த பொருளே உங்களுக்கு 5,000 ரூபாயிலையும் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இல்லை நான் 10,000 ரூபா பொருள் தான் வாங்குவேன், எனக்கு 5,000 ரூபா பொருள் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. உங்களுக்கு தேவை அந்த திங்ஸு. ஓகேங்களா? எக்ஸ்பென்சிவ்னால் நான் இதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த பொருளை தான் நீங்கள் வாங்கணுன்றது ஒரு எய்மாக இருக்குமே தவிர, இல்லை எனக்கு வந்து 10,000 ரூபா பொருள் தான் வேணும், எக்ஸ்பென்சிவாக தான் வேணுன்றது தப்பு. இதுதான் நம்ம லைஃப்பில் பேராசையாக ஆக்கும். ஒன்ஸ் நம்ம இந்த ஆடம்பரத்துக்கு இல்லை நான் இதுக்கு பதிலாக இதுக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே இதுதான் நம்மளுக்கு வந்து டேஞ்சர் ஜோன். இதுதான் வந்து நம்ம கடனாளியாக ஆக்குறது. இல்லை நான் வந்து 5,000லேயே கம்ஃபர்ட்டாக இருக்கேன், எனக்கு 5,000 ருபீஸ் ஓகே அப்படின்னு நம்ம ஒன்ஸ் எப்போ மைண்ட் ஃபிக்ஸ் ஆனால் அதே பொருள் தான் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எதனா பொருள் எடுத்து பாருங்களேன், எந்த பொருள் தான் இப்போ வந்து டபுள் ரேட்ஸில் இல்லாமல் இருக்குது. ஒன்று பிராண்டடாக இருந்தால் ஒன்று அன்பிராண்டடாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம 5,000ல் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாவே இந்த எக்ஸ்பென்சிவ் எனக்கு வேணாம், நான் நம்ம நார்மல் மணிக்கே போயிடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அதுவுமே நமக்கு மேஜர் ரோலாக இருக்கும் கடனாளியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 10 டிப்ஸை வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் எதனா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அதை வந்து என்னோடய ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணிக்க வந்து ஆசைப்பட்றேன். இதுதான் வந்து நான் என்னுடைய லைஃப்க்கு நான் போட்டு வச்சுருக்கிற 10 டிப்ஸு, 10 கோல்டன் டிப்ஸ். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத எப்படி இருக்குது, இந்த 10 டிப்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா
அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதனால யூஸ் ஆகட்டும். ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள் அது என்ன வீடியோன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.